வணக்கம். நான் யோகானந்த் பாட்டின் பேசுகிறேன். தேர்தல் களத்தில் பிரச்சாரம் செய்யும் போது கட்சிகள் தன்னுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்பது ஒரு முறை. ஆனால் திமுக செய்வதோ பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை கடந்த தேர்தலில் ஏமாற்றியது போல இந்த தேர்தலிலும் ஏமாற்றி விடலாம் என்ற நம்பிக்கையில் நடக்காத வாக்குறுதிகளை கொடுத்து இருக்கிறார்கள். அதுபோக இப்போது பாஜகவை தாக்கி பேச வேண்டும் என்பதற்காக விடை தெரிந்த பல கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். பல பொய்களை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார்கள். திமுகவுடைய பிரச்சார யுக்தியே பொய்களை திரும்ப திரும்ப சொல்லி அதை மக்களை உண்மை என்பது போல் ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குவதுதான் திமுகவுடைய பிரச்சார யுக்தியாக இருந்து வருகிறது. அந்த வகையில் திரும்ப திரும்ப கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி பேசும்போது பாஜக ஆர்டிஐ பயன்படுத்தி கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது கருணாநிதியும் இந்திரா காந்தியும் தான் என்ற உண்மைகளை வெளி உலகத்திற்கு அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்லி வருது. கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு பற்றி இன்னைக்கும் திரும்ப திரும்ப கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு திமுக தரப்பிலிருந்து ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு வருது. மக்களை முட்டாளாக்கக்கூடிய இந்த வேலையில திமுக தொடர்ந்து ஈடுபட்டு வருது. 10 ஆண்டு காலம் காங்கிரசும் திமுகவும் ஆட்சியில் இருந்து 2G ஊழல் எல்லாம் செய்து வந்த காலத்தில் உண்மையிலேயே திமுகவுக்கு அக்கறை இருக்குமானால் இந்த கச்சத்தீவை மீட்டெடுத்திருக்கலாம். இலங்கை ராணுவம் தமிழக மீனவர்களை தாக்குவதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். மோடி பிரதமரான பிறகு தமிழக மீனவர்கள் மீது நடக்கும் தாக்குதல்கள் வெகுவாக குறைந்துள்ளது. அதை பற்றி பேசாமல் பாஜக நல்ல பெயர் வாங்கிவிடுமோ என்ற அச்சத்தில் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு, இலங்கையோட நல்ல நட்புறவுல தானே இருக்கு இந்தியா, அப்போ ஏன் கச்சத்தீவை மீட்டெடுத்திருக்க கூடாது? மோடி என்ற பிரதமர் 50 ஆண்டு காலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இந்த 10 ஆண்டுகளில் சரி செய்து வருகிறார். கச்சத்தீவும் அதில் ஒன்று. கண்டிப்பாக மோடி அவர்கள் கச்சத்தீவு பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும், தீர்த்து வைப்பார், தீர்த்து வைக்க போகிறார். அதனால தான் மோடி அரசாங்கம் இந்த பிரச்சனையை பற்றி இவ்வளவு ஆவேசமாக பேசி கொண்டிருக்கிறது. அதையே இப்போ உடனே செய்யலை, நீங்கள் சொல்லும் போது தான் உடனே செஞ்சிடணுமா? உங்கள் தாத்தா காலத்து பிரச்சனையை பேரன் வந்து சொன்னால் உடனே செஞ்சிடணுமா என்ன? பாஜக மீது தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் குற்றச்சாட்டு வைத்து வந்ததுனால தான் பாஜக இது என்னதான் பிரச்சனை, யார் காரணங்கிற தகவலை ஆர்டிஐ மூலமாக வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஆகையால் இலங்கை இந்தியாவை மிஞ்சி கொண்டு செய்யக்கூடிய எந்த விஷயமும் இனி இருக்க போகிறதில்லை. மோடி அவர்கள் நினைத்தால் கச்சத்தீவும் வாங்கலாம், மேலும் 2 தீவுகள் கூட இலங்கையிடம் வாங்கக்கூடிய தெம்பும் திராணியோட தான் மோடி இருக்கிறாங்க. மேலும் புயல் நேரத்தில் மோடி அவர்கள் வந்து பார்க்கல, இப்போ ஏன் தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு மட்டும் வர்றாங்கன்னு ஒரு கேவலமான கேள்வியை கேட்டுட்டு வர்றாங்க. மக்கள் துயரத்தில் இருக்கும்போது நிர்மலா சீதாராமனை அரசின் ஒரு பிரதிநிதியாக அனுப்பி சந்தித்து ஆறுதல் கூறப்பட்டுள்ளது. இப்போது இந்த பேரிடர்களை தேசிய பேரிடர் என்று அறிவிக்கும் வழக்கம் வெகு காலத்திற்கு முன்பே நிறுத்தப்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறியதை திமுக ஊடகங்கள் திரித்து ஏதோ இது பெரிய பேரிடர் இல்லை, அதனால் இதற்கு நிதியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நிர்மலா சீதாராமன் சொல்லியதை போல பொய்களை பரப்பி வருகிற திமுக ஊடகங்கள் திரும்ப திரும்ப பிரதமர் மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை சொல்லி வர்றாங்க. தென் சென்னை தொகுதி எம்பியாக இருந்தவங்க தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க வந்தாங்களா? இன்னும் பல தொகுதி எம்பிக்கள் திமுக தான் அத்தனை எம்பிக்களுமே இன்னைக்கு கையில் வச்சுருக்காங்க, தேனி தவிர. எந்த எம்பி எல்லாம் வந்தாங்க? தயாநிதி மாறன் வந்தாரா? பெரும்பாலான திமுக எம்பிக்களே வந்து பார்க்காத போது பிரதமர் வரவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியல. அரச நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பாரா? இந்த மாதிரி ஸ்டாலின் செய்கிற மாதிரி வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருப்பாரா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியில் மத்திய அரசாங்கத்தோட நிதி இருக்குது, சரியான நபர்களுக்கு திமுக கொடுத்ததா என்பதுதான் கேள்வி. பாதிக்கப்படாதவர்களுக்கும் அந்த நிதி கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னை மாநகரத்தில் இருந்த ரேஷன் கார்டு வைத்திருந்த அனைவருக்கும் 6000 ரூபாயை கொடுத்துருக்கீங்க. அத்தனை வீடும் எல்லாம் பாதிக்கப்படலை. எத்தனை மாடி வீடு இருக்குது சென்னையில்? அவங்களுக்கெல்லாம் எதுக்கு நிதி கொடுத்தீங்க? நிதியை வச்சு மக்களுக்கு லஞ்சம் கொடுக்கறதா நினச்சிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மோடி வந்து ஆறுதல் சொல்லலைன்னு ஒரு நீலி கண்ணீர் வேற வடிக்கிறீங்க. வேலை வாய்ப்புகள் வழங்கப்படலை, அதிகரிக்கலைன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட 1.5 கோடி வேலைகள் ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 2 கோடி வேலை வாய்ப்புகள் கொடுப்போன்னு உறுதியளித்த நிலையில் 1.5 கோடி வேலை வாய்ப்புகள் ஆர்கனைஸ்டு செக்டாரில் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் கொடுக்கப்பட்ட வேலைகள் எண்ணிக்கை கணக்கு எடுப்பது மிகவும் சிரமம். அதையும் சேர்த்தால் கண்டிப்பாக மோடி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி இருக்கிறார். ஒரு இடத்துல புதிதாக ஒரு நிறுவனமோ
தொழில் அமைப்புகளோ வரும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கடை, உணவகங்கள் இது எல்லாமே அந்த வகையில் தான் வரும். அந்த வகையில் எத்தனையோ புதிய நிறுவனங்கள் வந்திருக்கு. புதிய கடைகளோ, நிறுவனங்களோ, வியாபாரங்களோ, வாகன ஓட்டங்களோ நடந்து கண்டிப்பாக அன்ஆர்கனைஸ்டு செக்டார் மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆகையால் 2 கோடி வேலை வாய்ப்பு பெற்றவரையும் கொண்டு வரிசையில் நிற்க வச்சு இவங்களுக்கு ஆதாரம் தெரிவிக்க வேண்டிய நிலைமையில் மோடி அவர்கள் கிடையாது. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக டிமானிட்டேஷன் கொண்டு வந்தீங்களே, என்ன ஆச்சு? அது வெற்றியா? கருப்பு பணம் ஒழிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. இது மாதிரியான பொய் பிரச்சாரங்களை நம்ம எளிதாக கடந்து போகக்கூடாது. டிமானிட்டேஷன் வெற்றி தான். டிமானிட்டேஷன் செய்ததுனால பாகிஸ்தான் என்ற நாடு திவாலாகி இருக்கிறது. பாகிஸ்தானில் இந்திய நாட்டு கரன்சிகள் அச்சடிக்கப்பட்டு இந்தியாவுக்குள்ள கருப்பு பணமாகவும் கள்ளப்பணமாகவும் தீவிரவாதத்தின் மூலமாக நுழைக்கப்பட்டு பல தேச விரோத செயல்கள் நடந்தது. அது எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை போடும் விதமாக இந்த புதிய நோட்டுகள் வந்து பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலை இன்னைக்கு அதல பாதாளத்துக்கு போயிருக்கு. அதற்கு டிமானிட்டைசேஷன் தான் காரணம். இன்றைக்கு இந்தியா மீது போர் தொடுப்பதற்கு நிதி இல்லாத காரணத்தினால் தீவிரவாத தாக்குதல்களை குறைத்து இந்தியாவிற்கு பெரும் தலைவலியை குறைத்திருக்கிறது பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய சொந்த நிலைமையே மிக மோசமாக இருப்பதால் அது இந்தியா மீது எந்த தாக்குதல்களையும் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் அமைதியாக இருக்கிறது. இதற்கு டிமானிட்டைசேஷன் தான் காரணம். கருப்பு பணத்தை ஒழித்ததனால தான் கட்சிகள் கட்சி நிதியை வங்கி பரிவர்த்தனை மூலமாக கொடுத்து வருகிறது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எடுத்த நடவடிக்கையின் மூலமாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி கருப்பு பணம் கைப்பற்றப்பட்டு அரசு நிதியில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. 1.25 லட்சம் கோடி ஊழல் செய்த திமுகவிற்கு 1.5 லட்சம் கோடி கருப்பு பணத்தை மீட்டு அரசு நிதியில் சேர்த்த பாஜகவை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. மற்றும் ஒரு பொய் சொல்றாங்க. 7.5 லட்சம் கோடி அளவிற்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சிஏஜி சொல்லுதான். சிஏஜிக்கு சொல்லியிருக்கிற ஒரே விஷயம் 7.5 லட்சம் கோடி அளவிற்கான நிதி மக்கள் நலனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிதி அந்த நிதிகளை பெற்றவர்களுடைய மொபைல் நம்பர் இல்லாமல் இருக்கு என்ற ஒரு கருத்து மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதார் எண் முழுமையாக செயல்பாட்டுக்கு வருவதற்கு முற்பட்ட காலங்களில் ஆதார் எண் இல்லாதவர்களுக்கும் இந்த நிதிகள் கொடுக்கப்பட்டு வந்தது. அப்போது அவங்க கிட்ட இருந்து சரியான மொபைல் நம்பர் பெற முடியவில்லை. பெற்றாலும் அதை ஒரு ஆதாரமாக கொள்ள முடியாது. ஆதார் கார்டு செயல்பாட்டுக்கு வருவதற்கு வந்து கொண்டிருக்கும் போதும் அந்த காலகட்டங்களில் கொடுக்கப்பட்ட நிதியின் அளவு தான் 7.5 லட்சம் கோடி. இதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா கூட மொத்த பணமும் ஊழலே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை ஒரு பொய்யான குற்றச்சாட்டா உதயநிதி ஸ்டாலின் திமுக தரப்பினர் கூறி வருகிறார்கள். மக்களை ஏமாற்றுவதற்காக இவங்க செஞ்ச 1.25 லட்சம் கோடி ஊழலை விட பெரிய ஒரு எண்ணிக்கையை சொல்ல வேண்டும் என்பதற்காக கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரரான மோடி அவர்களை எதிர்த்து பேச வேண்டும் என்பதற்காக இல்லாத ஒரு தகவல்களை தெரிவித்து வருகிறார்கள். மதுரை எய்ம்ஸ் துவக்கப்படவில்லை. அடிக்கல் ஒரே ஒரு செங்கல் நாட்டினார்களே, 2வது செங்கலை எப்போது நாட்டுவார் என்று கேட்கிறாங்க. உண்மையில பல எய்ம்ஸ் நிறுவனங்கள் வட இந்தியா முழுக்க மிக அதிகமாக திறக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் அரசு நிலம் வழங்கப்படாத காரணத்தினால அதனால் ஏற்பட்ட கால தாமதத்தினால எய்ம்ஸ் கட்டிடம் வருவதற்கு தாமதமாகி இருக்கு. இந்திய அரசிடம் ஒதுக்குவதற்கு நிதி பற்றாக்குறை எதுவும் இல்லை. இந்தியாவிடம் போதுமான நிதி தயார் நிலையில் இருக்கிறது. இவங்க நிலம் கொடுக்காமல் எப்படி எய்ம்ஸ் கட்டிடத்தை கொண்டு வர முடியும்? இப்படி பொய்யான தகவல்களை சொல்லி மோடி அவர்களுடைய பெயரை கெடுப்பதற்கு திமுக தரப்பினர் முயற்சித்து வருகிறார்கள். அதே போல பாஜக செய்த சாதனைகள் என்ன, தமிழகத்துக்கு பாஜக செய்தது என்ன அப்படின்னு திரும்ப கேள்விகள் கேட்கிறாங்க. உண்மையிலே பாஜக செஞ்ச விஷயங்களை தொகுத்து சொல்வதற்கு 1 மணி நேரத்துக்கு மேலாகும் அந்த திட்டங்களை வாசித்து சொல்வதற்கு மட்டுமே. அந்த அளவிற்கான செயல்பாடுகளை மோடி அரசாங்கம் செய்திருக்கிறது. திமுகவுடைய வாடிக்கையே எதுவுமே செய்யவில்லை, 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை, எந்த நிதியும் தரவில்லை என்ன பொய் சொல்றது தான் திமுகவுடைய வாடிக்கை. அதாவது ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்பாங்க. அந்த வகையில் மோடி அவர்கள் செய்த விஷயங்களை எதுவுமே இல்லைன்னு சொல்ற திமுகவுடைய இந்த வழக்கம் எப்படி எடுத்து சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. மக்கள் அறிவார்கள். மக்களுக்கு தாங்கள் எந்த நிலையில இருந்தோம், இன்னைக்கு என்ன வருமானம் வந்துகிட்டு இருக்கு, விலைவாசி உயர்வை விட நம்மளுடைய சம்பாத்தியம் அதிகரிச்சிருக்குங்கிறது மக்கள் அறிவார்கள். ஆகையால
திமுகவுடைய பொய் பிரச்சாரங்கள் ஈடுபடாது. அப்புறம் மறுபடியும் சமஸ்கிருத மொழி செத்த மொழி, அதற்கு எதற்கு கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கி இருக்குங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. சமஸ்கிருதத்தை இவர் செத்த மொழி சொல்வதற்கு இவருக்கு யார் உரிமை கொடுத்தது? இந்துக்களுடைய வழிபாட்டு மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று கங்கணம் கட்டி திரியும் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து இந்து விரோத போக்கினை கடைபிடித்து வருகிறார் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சி. தமிழுடன் சமஸ்கிருதம் கலந்து உருவாக்கப்பட்ட மொழிகளாக நாம் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு போன்ற மொழிகளை காண்கிறோம். அந்த வகையில் ஒரு மொழியின் உருவாக்கத்துக்கே காரணமாக இருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழியை எப்படி இவர் செத்த மொழி என்று சொல்வார்? இவருக்கும் மொழி ஆராய்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்? இவருக்கு என்ன தெரியும் என்று சமஸ்கிருதத்தை பற்றி பேசுகிறார்? தமிழையும் திருக்குறளையும் மோடி அவர்கள் செல்லும் இடங்களெல்லாம் பெருமையாக பேசி வருகிறார். தான் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளாமல் சென்று விட்டதை நினைத்து வருத்தப்படுவதாக கூட பல இடங்களில் சொல்லி வருகிறார். ஆனால் தமிழையும் மோடி அலட்சியம் செய்வதாக ஒரு பொய்யான தகவலை உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து சொல்லி வருகிறார். இது ஒரு கடைந்தெடுத்த பொய் திரும்ப திரும்ப சொல்லி அது உண்மையாகிவிடும் என்ற அற்ப ஆசையில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினின் நிறைவேறாத கனவு. தமிழகத்தில் திமுக ஊடகங்களை கொண்டு பாஜக விரோத தகவல்களை தொடர்ந்து மக்களிடம் பரப்பி மக்களை குழப்பி மக்களுக்கு சரியான தகவல் சென்றுவிடாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திமுகவினர். தொடர்ந்து பாஜகவுடைய வெற்றி முகத்தை கண்டு அஞ்சி திமுகவினர் இது போன்ற பொய்களை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார்கள். மக்கள் உண்மையை உணர்ந்து திமுகவுக்கு வாக்களிக்கும் முறையில் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.